ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களிடையே பெரிதும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமான லேப்டாப் ஸ்கீம்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்கீமை பற்றி அடுத்து இப்போ புது அகாடமிக் இயராக இருக்கக்கூடிய 2026-27 அதே ஸ்கீம் கண்டினியூ ஆகுமா, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி லேப்டாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல என்ன அப்படின்னா, நமக்கு லேப்டாப் ஸ்கீம்ஸ் திரும்பவும் கண்டினியூ ஆகுமான்னு கேட்குறதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் இருந்த கவர்மெண்ட் இப்போ கிடையாது. அண்ட் லாஸ்ட் இயர் இருந்த கவர்மெண்ட்டுமே கடைசியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்கீம் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே இருக்குது. இந்த இதுக்கு நமக்கு இப்போ கன்ஃபார்மாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் தான் சொல்லணும். கவர்மெண்ட் சைடில் கடைசி வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் சொல்கிறாரு, 20 லட்சம் லேப்டாப்புகள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதே வருஷத்தோட ஆகஸ்ட்டில் அதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹெச்பி, டெல்லுங்கிற 2 கம்பெனிஸ் வந்து டெண்டர் எடுக்கிறாங்க. அது மூலிமா லேப்டாப்ஸ் வந்து ஃபெப்ரவரிலாம் என்ன ஆயிடுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. ஸோ இது மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச்சில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுனால பெரும்பாலும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்போ புது கவர்மெண்ட் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப கவர்மெண்ட் ஆரம்பித்து இப்போ ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது இவங்க அசெம்பிளிக்கு எப்போ வராங்க அப்படின்னா ஜூன் 18 வராங்க. ஸோ இந்த அசெம்பிளி ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா புது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன, இது எஜுகேஷனல் ஃபீல்டில் மட்டும் இல்லை, இன்னும் மற்ற ஃபீல்ட்லேயுமே அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கக்கூடியதை அவங்க ஒரு அவுட்லைனாக காமிக்கிற மாதிரி இந்த அசெம்பிளி வந்து இருக்கும். ஒரு சில பட்ஜெட் ரிலேட்டடான விஷயங்களும் வந்து பேசப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஸ்கீம்ஸ் அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து அவங்க வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஜூன் 18 அசெம்பிளி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு அசெம்பிளியாக பார்க்கப்படுது. ஏன்னா அதில் லேப்டாப் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அண்ட் இல்லைனாலும் அந்த லேப்டாப் ஸ்கீமை பற்றி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்ஸும் இருக்கலாம். அது வந்து நம்ம சிஎம் எந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18 அசெம்பிளியில் நிறையா விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் இதை பற்றின டிஸ்கஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஆமாம் இந்த லேப்டாப் ஸ்கீம் கண்டினியூ ஆகுது, கடைசி ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சிம்பிள். எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், இந்த 2 காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் லேப்டாப்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அண்ட் இது வரைக்கும் அஃபிஷியலாக ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்படல. ஜூன் 18 வந்துட்டு அசெம்பிளி வருது. அசெம்பிளியில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ.